ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன மிஸ் கொண்டு வந்திருக்குன்னா வா வாத்தியார் மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் அந்த படத்தில் கார்த்தி நடிச்சிருக்காரு. இந்த படம் ஃபுல்லாக எம்ஜிஆர் பற்றிலாம் அந்த சீன்லாம் இருக்குங்க கைஸ். அது மாதிரி படம் சூப்பராக இருக்குது. மறக்காம வீடியோ ஸ்கிப் நம்ம பாருங்கள். நான் அப்போ தான் சொல்கிறது கிளியராக புரியும் கைஸ். நம்ம ஹீரோக்கு வந்து கார்த்திகேயன் அதுக்கு வேலை கிடச்சிருக்குன்னா ஒரு போலீஸ் வேலை கிடச்சிருக்கு. அந்த போலீஸ் வேலை மட்டும் பார்க்காம அவர் வந்து லஞ்சம் வாங்கினால அது கோர்ட் அளவுக்கு போகுது. அந்த கோர்ட்டில் வந்து அவருக்கு சர்டிஃபிகேட் கொடுத்து அது ஆர்டர் கொடுத்துறாங்க. அவர் டிஸ்மிஸ் கொடுத்துறாங்க. அது இல்லாமல் அவர் ரிட்டர்டாக இருக்கார். அது இல்லாமல் ஒரு மாதம் ரிட்டர்ன் ஆகும்போது அந்த பிரச்சனை என்ன பண்ணுறாருன்னா, ஒரு எம்எல்ஏ இருக்காங்க. 2 எம்எல்ஏ வந்து என்ன பண்ணுறான்னா, அந்த 2 எம்எல்ஏ ஃபோனை எடுத்துகிட்டு ஒரு கேங் வந்து ஹேக் பண்ணிடுறாங்க. ஹேக் பண்ண பின்னாடி என்ன பண்ணுறாருன்னா, அந்த மஞ்சள் கேஸ் அந்த ஹேக் பண்ணாங்க இல்லையா, ஹேக்கர் வந்து என்ன பண்ணுறாரா, பிடிக்கிற மாதிரி அந்த ரிட்டர்ன் ஆனார்ல கார்த்தி, அவர் மறுபடியும் வருவார். அமைச்சருக்கு உதவி பண்ணுறனால என்ன பண்ணுறாரா, நீங்கள் வந்து பார்த்து அந்த ஃபோனை அந்த மஞ்சள் கேங் பிடிச்சி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு காசு தருவா அப்படின்னு கார்த்திகிட்ட சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் அந்த கார்த்திக்கு சரி காசில் நல்லா லாபம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த எம்எல்ஏ அந்த மஞ்சள் கேங் வந்து பிடிச்சிறாரு. அந்த மஞ்சள் கேங் பிடிச்ச பின்னாடி தான் தெரியும் அந்த கேங் வந்து ஒரு செட்டப் மாதிரி வச்சுருக்காங்க அந்த கவர்மெண்ட்டுக்குள்ளே. அந்த செட்டப்பை யார் வச்சுருக்காருன்னா நம்ம சிஎம் தான் வச்சுருக்காரு. அந்த சிஎம் ஏன் இப்படி வச்சாரு அந்த கார்த்தி யோசிக்கிறாரு. நினைக்கும் போது ஏன் அப்படி வச்சாரு, சரி ஏதோ ஒன்று நமக்கு காசு கிடச்சா நினச்சிட்டு நம்ம ஆட்டு வேலை பார்க்குறாரு. பார்த்தபடி அந்த சிஎம் மட்டும் நானும் கேட்குறேன், அந்த மஞ்சள் கேங் நான் பிடிச்சி கொடுக்குறேன், நீங்கள் எனக்கு காசு தருவீங்கன்னு கேட்குறாரு நம்ம கார்த்தி சார் வந்து. சரின்னு நம்ம அமைச்சரும் சிஎம் வந்து சரின்னு சொல்லிடுறாரு, நீ பிடிங்கன்னு சொல்லிட்டு. அது மாதிரி அந்த செட்டப் பண்ணது அந்த சிஎம் தான். அந்த சிஎம் வந்து கார்த்திக்கு தெரியாது கைஸ். அது இல்லாமல் நம்ம கார்த்தி வந்து தாத்தா வந்து அந்த டைமில் வந்து அந்த மஞ்சள் கேங் பிடிச்சிட முன்னாடி இறந்துருவார் அந்த தாத்தா வந்து. அந்த தாத்தா இறந்த பின்னாடி என்ன ஆகுதுன்னா, நம்ம கார்த்தியோட தாத்தா இறந்த பின்னாடி அந்த எம்ஜிஆர் மைக்கு அவர் கார்த்தி உடம்புல ஒரு மைண்டு மைக்கு போயிடுது கைஸ். அந்த மைண்ட் வந்து ஒரு ஆவி மைக்கு சொல்லலாம். ஸோ ஆவின்னு அந்த பேய் படம்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஆவி மைக்கு அந்த மைண்டில் போய் அவர் எம்ஜிஆர் மைக்கு ஒரு நைட்டானா அந்த சவுண்டு கட்ட காப்பாற்றி சொன்னால் அந்த ஆளாலும் நம்ம எம்ஜிஆர் மைக்கு போடுவார். அந்த கேங் வந்து மஞ்சள் கேங் இருக்கா இல்லை, அந்த மஞ்சள் கேங் வந்து அந்த அவங்க வந்து ஆர்டர் கார்டு போடுவாங்க. அந்த கொள்றதுக்காண்டி அந்த மஞ்சள் கேங் வந்து நம்ம கார்த்தியை காப்பாற்றிடுவார். கார்த்திக்கு தெரியாது, அந்த நம்ம எம்ஜிஆர் வந்தது கூட தெரியாது, நல்லாவே இருக்காது. அது இல்லாமல் ஏன் எனக்கு என்ன ஆச்சுன்னு கூட தெரியாமல் மறுபடியும் காலைல அதே மாதிரி பிரச்சனைலாம் மாட்டிக்கிருப்பாங்க இல்லையா, அவங்களாம் வந்து என்ன பண்ணுறாரு, நம்ம கார்த்தி வந்து சார் காப்பாற்றுறாரு. காப்பாற்ற மாதிரி இந்த படத்தை கதை கேஸ் லாஸ்ட்டில் அந்த எம்ஜிஆர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த கார்த்தி என்ன பண்ணுறாருன்னா மறுபடியும் அப்பப்போ அவருக்கு வந்து எம்ஜிஆர் மைக்கு நினப்பு வந்துருங்க. எம்ஜிஆர் வந்த பின்னாடி அவருக்கு நினப்பே இருக்காது, நான் போலீஸ் இப்படி காசில் வாங்கினேன்னு. எம்ஜிஆர் மைக்கு நல்லது நாட்டை திட்டத்துற மைக்கு அந்த சிஎம்மோட ஒரு பென்ட்ரைவ் இருக்குது. அந்த பென்ட்ரைவில் தான் கைஸ் படத்தோட கதையாக இருக்குது. அந்த என்ன பண்ணுறாருன்னா, அந்த பென்ட்ரைவ் நம்ம கைக்கு ஈர கைக்கு கிடச்சிருது. அந்த கையில் எடுத்த முன்னாடி ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் போய் அந்த பென்ட்ரைவ் நம்பர் கூட்டி வச்சு விட்டுறாங்க. அது இல்லாமல் அந்த பென்ட்ரைவ்காண்டி பிடிக்கிறக்காண்டி கொள்றதுக்காண்டி நம்ம சிஎம்மோட ஆட்கள்லாம் வராங்க. லாஸ்ட்டாக அந்த சிஎம்மும் நியூஸில் வந்து இப்போ இது ஆயிடுறாரு. அந்த சிஎம் வெளிநாட்டில் வந்து ஒரு காசு வாங்கிட்டு அந்த ஊரை கொள்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. லாஸ்ட்டில் ஊரை காப்பாற்றி பண்ணிடுவார். இதே இந்த படத்தோட கதை கேஸ் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்கள். படம் சூப்பராகுது. கார்த்தி சென்டிமெண்ட் வேலை இருந்துச்சு. ஹீரோனி சென்டிமெண்ட் வேலை இருந்துச்சு. மறக்காம இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். பை கைஸ்.